எனக்கு வீசிடி. இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சிருங்க. ஏமாமா ராசாவையும் ராசாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு வரதை விட்டுட்டு ஊரு ரெண்டு பட்டு போச்சுன்னு சொல்றதுக்கு நீ எல்லாம் எனத்துக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர். இதுவே எங்க மாமனாரா இருந்திருக்கணும். ஊரு ரெண்டு படம்னு சொன்னவன நிக்க வச்சு சுருட்ட பத்த வச்சு நடு நாத்திலே சுட்டு இருப்பாரு. கிழிச்சா சுருட்ட கையில பிடிக்க சத்து இல்லாத காவாளி பேர்ல சோறு ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கடி. அடி கூறுகட்ட குப்பாயும் அவளே சில விஷயத்தை விரட்டி பிடிக்கணும், சில விஷயத்தை விட்டு தாண்டி பிடிக்கணும். இப்ப நான் விட்டுருக்கேன், சீக்கிரம் பிடிப்பேன், பிடிக்கணும். நீ சாப்பிட்டியா? நான் அப்புறமா சாப்பிடுறேன். அடியப்பா என்ன வெட்டு வெட்டாயா? கொஞ்சம் சொல்லு. ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. சோடாவா ஊத்துன? நான் என்னைக்கு சோடா ஊத்துனேன்? ஏங்க நீங்க தானே சோடா ஊத்தி தானே குடிப்பீங்க. அடி கிறுக்கச்சி, அது லோக்கல் சரக்கு, இது ஃபாரின் சரக்கு. ஃபாரின் சரக்குல சோடா ஊத்துறோம்னா கிக்கு இறங்கிடும். நீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சரக்கு குடிக்கிறீங்க. இது என்ன சரக்குன்னு எனக்கு அப்படிங்க தெரியும். புருஷன் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கணும் முடி. அவதான் பொண்டாட்டி. அறிவு சரி. ஏண்டி இப்படி எல்லாம் என் உயிர் எடுக்கிறடி? ஏண்டி என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வேலை போறேன்னு சொல்லுவேன். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காள் அந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்க உன் ஃப்ரெண்ட், அவ்வளவு கொடுத்த ஐடியா? ஐயோ இல்ல. வேற யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். இந்த வார் ஒரு வீட்டுல ரெண்டு பேரும் சிந்திக்க கூடாது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு ரெண்டு வாசப்படி கூடவே கூடாது. புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். புரியுதா? இது எத்தனை? 2. இது 1. ரெண்டையும் சேர்த்தா 3. இல்ல 4. 2 1 3 தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா 2 1 4. இப்ப சொல்லி எத்தனை? 4. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. அப்படி ஃபாலோ பண்ணேனா பீச்சுக்கு பக்கத்துல கண்ணகி சிலை இருக்கு பத்தியா, அங்க என் பொண்டாட்டியும் பத்தினின்னு உனக்கு ஒரு சிலை வைப்பேன். இதுல நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணமாப்பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன். புரியுதா? டோர் லாக். அப்புறம் வேலைக்கு போறேன்னு சொன்ன பத்தியா, அத அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுற. என்ன? முஸ்தபா don't worry முஸ்தபா, நாளும் தோழன் முஸ்தபா. முஸ்தபா முஸ்தபா don't worry முஸ்தபா, நாளும் தோழன் முஸ்தபா. Day by day வாழ்க்கை பயணம் day by day, ஊழ்கான ship friendship. அண்ணே இளநீ கொடுங்கண்ணே. தரேன், இந்தாங்க. ராஸ்கல், 2 இளநிய கொடுத்து எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கவா பாக்குற? 1/2 போடுற வெண்ண. அறிவு இருக்காயா உனக்கு? என்ன டீ காபியா இருந்தா 1/2 போடலாம், இளநீ எப்படியா 1/2 போடுறது? ஏண்டா 1/2 தெரியாது? இங்க பாரு, இத 1/2 அது நீயே வச்சுக்க. கேட்டுக்கடா, இந்த இளநீ மட்டும் இல்ல, எங்களை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. இஞ்சி தானே குரங்க. அன்பா என்னண்ணே வயசாகிட்டே போகுது, கல்யாணம் காட்சி பண்ண வேணாமா? பண்ணி தொலைய வேண்டியதானே. அதே ஏன் கேக்குற? எனக்கு இல்லப்பா, உனக்கு தான் கல்யாணம் காட்சி பண்ண சொல்றேன். என்ன சொல்றியா? அட போடா, இந்த காலத்துல எந்த பொம்பளை நம்ப முடியுது? பாக்கெட்ல பணம் இருந்தா ஃபாலோ பண்றாளுங்க, பணம் இல்லைன்னா ரிவர்ஸ் ஆயிராளுங்க. கல்யாணமாவது காட்சியா? அப்ப காலம் பூரா விஸ்வாமித்திர மாதிரி இருக்கிற பிளான் பண்ணிட்டியா? விஸ்வாமித்திரர் கூட மேலகாட்ட ஸ்லிப் ஆயிட்டாரா. ஆனா இந்த குப்புசாமி எந்த பொண்ணை பார்த்தாலும் ஸ்லிப் ஆகவே. அவள் இவளது ஸ்டைலா, சந்தன வேலா, இவள் மன்மத புயலா, அடடா பூவின் மாநாடா, அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஐயோ கடவுளே கடவுளே, கருப்பு
முடி, வெள்ளை ரிப்பனு, சிகப்பு கவுனு, ரோஸ் தோலு. இப்படி எல்லாம் வர்ணிக்கிறீங்க, ஆனா பொம்பளைகளை மட்டும் திட்டுறீங்க. எப்ப? நீங்க டீ கடையில பேசிக்கிட்டு இருந்ததுல நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அது உங்களை திட்டல, எனக்கு பிடிக்காத பொண்ணுங்களை மட்டும் திட்டினேன். இப்படி ஒரு பிகரை பிடிக்கலன்னு எந்த மடையனாச்சும் சொல்லுவானா? என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னென்னமோ நினைக்கிறேன், அதை எப்படி என் வாயால இப்ப சொல்ல முடியும்? ஆமா, நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? I love you. அதேதான் அதேதான். ஏ குப்புசாமி, ஒரு செகண்ட்ல பிக்கப் ஆயிடுச்சா? புகுந்து விளையாடிடு. குப்புச்சாமி யார் அந்த பையன்? பையன்ல நான் தான், நானே தான். கருப்பா இருந்தாலும் கட்டி கொழுப்பு. பரவாயில்ல பரவாயில்ல, நான் அதே மாதிரி உங்களை தொடவா? ஏன் ஓடி வந்து தொடவா? ஆக நல்ல மூமெண்ட்ஸ். ஏண்டா உங்களுக்கு அறிவில்லை? செத்து போனால பானை வச்சு விட்டு இப்படி கொட்டடிச்சு ஆடிட்டு வரீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அந்த ஆள் செத்து என்ன அப்படி சந்தோஷம்? நல்ல அமைதியா அடக்கமா ஆர்ப்பாட்டம் கொண்டு அடக்கம் பண்ணுங்க. எப்படி? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்படின்னா நீங்களே அவங்களோட சேர்ந்து ஆடுங்க. நானா? நீ என்ன? நீங்க ஆடுனா தான் ஐ லைக் யூ, இல்லன்னா ஐ ஹேட் யூ டு. ஐயோ, இப்பதான் ஒர்க் அவுட் ஆனா அதுக்குள்ள பிடிக்கிறா உங்களுக்கு. நான் ஆடணும், அவ்வளவுதானே? அடிங்கப்பா. என்ன பார்ட்டி மகா மட்டமான கராய்க்கா இருக்கு உங்களுக்கு? நானா ஆடுறேன். லாண்டில போட்ட துணியை வாங்கிட்டு இத ட்ரை வாஷ்ல போட்டு அர்ஜென்ட் சொல்லிரு, எடுத்துட்டு போ. யோ யோ விடியா, 10 பைசா சம்பாதிக்க துப்பு இல்ல உனக்கு. ட்ரை கிளீன் ஒரு கேடா? விடு, நானே துவைச்சுக்கிறேன். சாரி. என்ன யாய், உன் தம்பி மாசம் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அவருக்கே நான் தான் துவைச்சு தேய்ச்சு கொடுக்குறேன், அவர் அதை போட்டுட்டு போறாரு. உனக்கு என்ன கேடு? அவனை என்னை கம்பேர் பண்ணாத. அவன் என்னதான் சம்பாதிச்சாலும் மாச குடிக்காரு. ஆனா நான் அப்படி இல்ல. 5 கோடி மக்களுக்கு தலைவே. மடிப்பு கலையாம ட்ரெஸ் போட்டு போனா தாண்டி மக்கள் என்னை மதிப்பான். இந்த பார், பாலிடிக்ஸோட இமேஜ் தெரியாம பார்த்தவன். போகுது. ஏக்கா ஏக்கா ஏக்கா, யாரோ 2 பேர் வாசல் முன்னால வந்து தகராறு பண்ணிட்டு போனாங்களாமே. ஐயோ, என்ன இது? சட்டையெல்லாம் ரத்தம், ஒரே காயம், என்ன ஆச்சு? அது பூரா வீர தழும்புடி. மார்க்கெட்ல தேவையில்லாம சில பசங்க என்கிட்ட வந்து மோதினாருங்க. அதுவும் பாக்ஸர் கிருஷ்ணன் வந்து மோதினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? உள்ள கொடுத்து முட்டி தூக்கி விட்டு அடிச்சு அடியில 50 பேர் ராயப்பட்ட ஹாஸ்பிடல் கிடக்கிறான், 50 பேர் ஜெனரல் ஹாஸ்பிடல் கிடக்கிறான். அதுல 2 பேரும் மட்டும் தப்பிச்சு ஓடி வந்து என்ன காப்பாத்துங்கன்னு அன்னிகால வந்து கதறான். இல்லன்னா இங்கேயே வெட்டி புதைச்சிருப்பேன். என்ன நீ? ஆமாமா, நீ பெரிய வீரன்டா. எப்படி? போதியா, உன் கூட 10 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வீட்டுல சுண்டலையை பார்த்தாலும் செவரேது குதிச்சு ஓடுற ஆளு நீ. ஒரு மாவீரன்ட்ட பேசுறேங்கிறத மறந்து பேசிக்கிட்டு இருக்க நீ. அதான் நீ வாங்கிட்டு வந்திருக்கிற அடியை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளவு. நெல்றி ஒரு அரசியல்வாதியுடைய வீரத்தை வீட்டுக்குள்ள இருந்து பார்க்காத, வெளியே வந்து பார். புள்ளி விவரமா தெரியும். நீ கல்யாணம் பண்ணிட்டு வரப்போ உங்க ஆத்தா வீட்டுல இருந்து சீதனமா ஒரு தகரப்பட்டி கொண்டாந்து இல்ல? எங்க இரு? ஓ, இங்க இருக்கா? வைத்தல. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது. கிளம்பு மாத்தா வீட்டுக்கு. கிளம்பு கிளம்பு. எதுக்கு நான் எங்க ஆத்தா வீட்டுக்கு போறேன்? எதுக்கு? அரஞ்சல பல்லுகள் எல்லாம் தெரிச்சு போவோம். ஏண்டி, என் தம்பி 5000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுத்து கொடுத்துருக்கா. என்னமா கட்ட மாட்டேன்னு சொன்னியாம்ல? ஏய், 5000 ரூபாய் புடவை பாத்திருக்காடி நீ? உன் குடும்ப சொத்தை மொத்தமா கூட்டி பார்த்தாலும் 5000 ரூபாய் தேர்மாடி. தேர்மா. இனிமேல் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. கிளம்பு, ஓடிவியா. இந்த விரட்ட வேலையில ஏன்ட்ட வச்சுக்காத. என்ன என் குழந்தைகளுக்கு எவ்வளவு பேசணும்? வாங்கி கொடுத்த புடவை நான் கட்ட மாட்டேன். நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு 50 ரூபாய்க்கு நூல் புடவையை வாங்கி கொடு, அத நான் சந்தோஷமா கட்டிக்கிறேன். நான் புடவை எடுத்து கொடுத்துதான் நீ கட்டணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்க, வாழ்நாள் பூரா நீ அப்படியே தான் அலையணும். ஆகையினால மரியாதையா அந்த புடவையை கட்டிக்கிட்டு ஓ மானத்தை காப்பாத்தி. அப்படியே நான் அலைஞ்சாலும் இதை மட்டும் நான் கட்ட மாட்டேன். எது கட்ட மாட்டியா? கட்ட மாட்டியா? ஏன் முன்னாலே புடவை திக்கிறியா? இனிமேல் இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. கட்ட புடவையோட திருத்துருவா பிச்சை எடுத்துனா இந்த 5000 ரூபாய் புடவையோட அருமை உனக்கு தெரியும். அண்ணி நீ சும்மா இருக்க. நீ சும்மாரு. கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டியா? நீ என்ன சும்மாருன்னு சொல்றல. கட்டின புருஷன் நீ அவளை மதிக்கலைனா நேத்து புதுசா வந்து அவளை மதிப்பாளா?
அண்ணி இவ என்ன சொன்ன தெரியுமா? நான் புடவை எடுத்து கொடுத்தா அவ கட்டுவாளாம். இவளால நான் எடுத்து கொடுத்தா அவ கட்டினாளா? நீ அண்ணன் எடுத்து கொடுத்து அவ கட்டலையா? யோ, அத பத்தி நீ பேசாதயா. அது வேற இது வேற. அக்கா என்ன அவங்க கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நடிக்கிறாங்க. அவங்க எது எடுத்து கொடுத்தாலும் நான் கட்டிக்குவேன். ஆனா நேத்துக்கு வந்தவ என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி பாக்குறா. அவ எடுத்து கொடுக்கறத நான் எப்படி கட்டிக்கிறது? உன் பாலிடிக்ஸ் எல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. ஏன்னா இது ஒரு கூட்டு குடும்பம். இந்த குடும்பத்துல என் தம்பி சம்பாதிப்பான், அண்ணன் வீட்டை பாத்துக்குவான், நான் நாட்டை பாத்துக்கிறேன். உன்னை பொறுத்த அளவுக்கு உன் புருஷன் நீ வீரத்தை தான் எதிர்பார்க்கணும். வேணும்னா ரெண்டு பேரும் ஒத்த குத்த மோதி பார்ப்போம். அதை விட்டுப்புட்டு இந்த குடும்பத்துல டிவி பிரச்சனை, சினிமா பிரச்சனை, சண்டை எழுத்து விட திட்டம் போட்ட அது நடக்காது. ஏன்னா நாங்க அண்ணன் தம்பி 3 பேருமா சேர்ந்து கட்டின பாச கோட்டை. இந்த கோட்டையில எனக்கு தெரியாம நீ ஒரு செங்கலை கூட உருவ முடியாது. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல், ஜாக்கிரதை. வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல், ஞான சக்திவேல், வெற்றிவேல். நீ என்ன பெரிய டிஎம் சௌந்தரராஜனா? இல்ல அப்புறம் என்ன? அப்பனே முருகா, எனக்கு வேலை கொடு. அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு வேலு, அத உன்கிட்ட கொடுத்துட்டா அவரு என்ன பண்ணுவாரு? இந்த பாருமா, நான் கேட்டது அந்த ஆளு கையில இருக்க வேலை இல்ல, எனக்கு வேலை குடியான்னு தான் கேட்டேன். முருகன் என்ன ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காரு, உனக்கு வேலை போட்டு கொடுக்கறதுக்கு. அத நீயா தான் தேடிக்கணும். வந்துட்டானுங்க. ஏ இங்க பாரு, வந்தமா சாமிய கும்பிட்டமா போனமான்னு மட்டும் இருமா. அதான் பொம்பளை பிள்ளைக்கு அழகு. அதை விட்டுவிட்டு வர்றவன் போறவனுக்கு விளக்கம் சொல்றவனை எல்லாம் வச்சுக்கிறாரு. ஐயா, நாங்க ஒண்ணு விளக்கம் கொடுக்க வரலப்பா. சாமி கிட்ட வேண்டிக்கிறதுனா மனசுக்குள்ள வேண்டிக்கணும். அதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வேண்டக்கூடாது. புரிஞ்சுதா? சாமியை கும்பிடு. யோ, என்னையா இது? சாமி அங்க இருக்கு, நீ என்னடா என்ன பார்த்து இப்படி போஸ் காமிச்சு நின்னுட்டு இருக்க? இந்த பாரு, அப்படியே நின்றாத. வர்றவங்க போறவங்க எல்லாம் வீரபத்ர சிலை நினைச்சிட்டு உன் வாயில வெண்ணெய் அடிச்சுட்டு போயிட போறாங்க. அப்படியே அடிச்சாலும் நக்கி திண்டு போறோம்ல நாங்க. பாரியா பாரி, நான் பேச்சு பேசுறாயா? பாரு முருகா, நீயே பாரு. உன்கிட்ட சொல்ல வந்த விஷயத்த முழுசா சொல்ல விட்டாளா பாத்தியா? சரி, அவளை நீயே பாத்துக்க. அப்பனே வேலவா, நான் நினைச்ச காரியம் மட்டும் நிறைவேறிச்சுனா உனக்கு இருக்கக்கூடிய அறுவடை வீட்டுக்கு வந்து மாசா மாசம் வந்து விடாம மொட்டை அடிக்கிற முருகா. மாசா மாசம் மொட்டை அடிச்சா திரும்ப முளைக்கும்ன்ற தைரியம் ஏன்? காது அறுத்துக்கிறேன், மூக்கு அறுத்துக்கிறேன், நாக்கு அறுத்துக்கிறேன் வேண்டிக்கிறது. ஏன்னா அதெல்லாம் திரும்ப முளைக்காது பாரு. ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் அடுத்தவங்க காது அறுத்துதானே பழக்கம். ஒத்த அந்த பக்கம். முருகா, யாரு சுத்தி சுத்தி வந்து உங்களுக்குறா? இவளை பார்த்தா நம்ம ஊருக்காரி மாதிரி தெரியலையே. நம்ம ஊர்ல இருக்க கரம்ப பாட்டி, வேப்பண்ண கிராக்கி எல்லாரையும் நம்மளுக்கு தெரியும். ஆனா அவ கிராஸ் பண்றப்ப சாம்பு வாசல் அடிக்குது. ஆளை பார்த்தா வசதியா அடிக்கிட்டு மாதிரி வேற இருக்கா. யாரா இருந்தா இவளை கிட்னா பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிட வேண்டியதான். இப்ப பேசி பாக்கலாம். நீங்க யாருக்கிட்ட என்ன குண்டு கட்ட தூக்கிட்டு வந்தது இல்லாம கதவு சாத்தி தாப்பா போடுற? புரியல? உன்னைய கடத்திட்டு வந்திருக்கேன். கடத்துறதெல்லாம் இருக்கட்டும், அதுக்காக ஏன் இப்படி சிரிக்கிற? கடத்திட்டு வந்தவன எல்லா பையனும் இப்படித்தான் சிரிப்பாங்க. எதுக்காக இப்ப என்ன கடத்தின? உன்னை வச்சு உங்க ஆத்தா பண்ற பணம் பறிக்க மரியாதை அட்ரஸ் கொடு. அட்ரஸா? அட்ரஸ் என்னத்துக்கு? போனா தரேன். செல்போனு? ஆமா, இந்த போன நீ எப்பயுமே கையில வச்சிருப்பியா? ஆமா, ஒன்ன மாதிரி புறம்போக்கு பயிலுவா என்ன மாதிரி வயசு பொண்ணுங்களை ஈஸியா கட்டி இருக்கிற வேட்டைய கலட்டி அவுத்த பொத்தி தூக்கிட்டு வந்துடுறீங்க. அப்புறம் எங்களுக்கும் எங்க வீட்டுக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லாம போயிடுது. அதெல்லாம் சரி கட்டத்தான் இது. எதுக்கு? பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக்கிறதுக்கு. சரி, இமிடியேட்டா போன் போட்டு கொடு, நான் பேசுறேன். இரு, போட்டு தரேன். எங்க அண்ணன் லைன்ல இருக்கிறாரு, பேசு. கூட பிறந்தவனா? ஹலோ, யார் பேசுறது? போன் பண்ணது நீதானடா, முதல்ல நீ யாருன்னு சொல்லு. சரி சொல்றேன். நான் உன் தங்கச்சியை கடத்திட்டு வந்த காங்கேயம் பேசுறேன். எந்த களவாணி பேசினாலும் கவலை இல்ல. சரி, அதை விடு. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. நாளை காலையில 4 மணிக்கு குளிக்காம கொள்ளாம ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை சூட்கேஸ்ல எடுத்துக்கிட்டு கொல்லிமலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு சின்ன குகை இருக்கு. அந்த குகை ஓரமா குத்த வச்சு உட்காந்து உள்ளகிள்ள போயிடாத, பாம்பு கொத்தி செத்து போவ. எனக்கு பணம் கிடைக்காம போயிரும், உன் தங்கச்சிக்கு வாழ்க்கை கட்டு போவோம். மறந்துடாம 5 லட்சம் ரூபாய் கேஷ் ஓட வந்துரு. 5 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது. சரி, ஒரு 2.5 முடியாது. 1 இல்ல ஒரு 50 25 முடியாது. கடைசி அவனை எச்சரிக்கிறேன். ஒரு 1000 500 குடியா? யோ, உன் தங்கச்சியை தூக்கிட்டு வந்ததுக்கு தோள்பட்டையெல்லாம் வலிக்குதியா? ஒரு 50 100 கூட ஒரு குவாட்ராச்சு வாங்கி அடிச்சுக்கிறேன். முடியவே முடியாது. அறிவு கட்டவனே,
கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு 50 ரூபா காசு இல்லைங்கிறியே உன் தங்கச்சியுடைய கற்பை அழிச்சிட்டா என்ன பண்ணுவ? முடிஞ்ச அழிச்சுக்க. முடிஞ்ச அழிச்சுக்கிறவா? சரி போல கிளவிடா பரதேசி. எங்க அண்ணன் என்ன சொன்னாரு? பிச்சைக்காரப்புல போய் அண்ணேங்கிற அம்மன் ஜல்லி கூட தர மாட்டேன்றான். எங்க அண்ணன் ஒரு கஞ்ச பையன். இது தெரியாம நீ ஏன் என்ன கடத்திட்டு வந்த? ஏதாச்சும் யூஸ் ஆகும் தான். ஆமா உன்னையவே வளர்த்தான். நானா வளர்ந்துகிட்டேன். நீயாவா? சரி மறுபடியும் நீயா போய் வளர்ந்துக்க போ. இரியா, நீ நினைச்சா கடத்திட்டு வருவ. நீ போனா போறதுக்கும் வானா வரதுக்கும் நீ வச்ச ஆளா நானு? இந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீதானே என்ன தொட்டு தூக்கிட்டு வந்த. நீதான் என்ன காலம் பூரா வச்சு கஞ்சி ஊத்தணும். யாரு? நானு? நீயே. உனக்கு? எனக்கு கஞ்சி. போடி இவள. நானே கஞ்சிக்கு நாயா அலையிறேன். இதுல இவளுக்கு வேற கஞ்சி ஊத்துறோம்ல கஞ்சி. போடினா போட்டுனா போவாளா? ஆமா இப்ப நீ என்ன பண்ண? கராத்தேல எல்லா கலர் பெல்ட் நான் வாங்கிருக்கேன். கராத்த பழகிருக்கியா? அடி பாவி, ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஒரு கஞ்சாட காட்டப்படாதா? இப்பதான் தெரியுது. கோயில உன்னை வேட்டிய பொத்தி அப்படியே தோல்ல தூக்கி போடுறப்ப துண்டு மாதிரி கிடந்தையே, அதனுடைய உள்நோக்கம் இதுதானா? எம்மா உன் கால விழுந்து கும்பிருந்தாயி, நீயா பொடி நடையா போயிரு. கொஞ்ச நேரம் தண்ணி கூட நான் வருத்தப்பட மாட்டேன். இந்த ஜில்பான்ஸ் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ உழைச்சு காலம் பூரா எனக்கு கஞ்சி ஊத்தற. அப்படி ஏதாவது நீ எனக்கு டிமிக்கி கொடுத்தான்னு வெய்யே, உன்னை ஜிமிக்கி ஆக்கி என் காதுல மாட்டிடுவேன். வேணாம்மா. யோ மாப்பிள்ளைங்க வந்துட்டாங்க போல இருக்குறியா? வா வா. இவன் மாப்பிள்ளை இல்லையா? இவன் ஜம்பிங்க பார்த்தா ஏதோ சர்க்கஸ்கார மாதிரி இல்ல இருக்கான். வணக்கம் மாமா. வணக்கம். யோ நம்ம மாப்பிள்ளையா? இவனா? நீங்க வாங்க யோ ஐயரே, இனிமேல் இந்த வீட்டோட மாப்பிள்ள நானு. மரியாதையா நடந்துக்க. இந்த நாய்க்கு வந்த வாழ்வ பாரு. யாரா நீ? அண்ணன் கூட ஆபீஸ்ல வேலை செய்யற. ஆமா, அவர் பெரிய கலெக்டர், இவர் டெப்டி கலெக்டர். போடா. யோ காபி பலகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த வழியே ஓடி போயிரு. இல்ல கால் ரெண்டு இருக்காது. ஏண்டா மருந்து என்ன சொல்லிட்டு போற? அது என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். ஏதோ கால்னு என் காதுல விழுந்தது. கால்ல அவ என்ன காதலிக்கிறாளாம். ஒன்னு. அம்மா தாயே கருமாரி உருமாரி. என்னது நம்ம வீட்டுல வேற ஒரு செருப்பு கிடக்கு? யாருதான் இருக்கும்? அதுவும் ஆம்பளை செருப்பா இருக்கு. வாங்க, பயப்படாம வாங்க. ஏதோ நடந்து போச்சு. அடி சண்டாடி. எப்படி இருக்கு? இன்னும் ஒரே ஒரு நிலைமை. வாங்க. அதத்தான் அவன் நினைச்சுக்கிட்டு வந்தா. இல்லாத நேரம். ஐயா நீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா யார் வீட்டுக்குள்ள வந்து யாரு பொண்டாட்டிக்கிட்ட வந்து இப்படிம்ப டேய் 18 பட்டிக்கு தீர்ப்பு சொல்ற நாட்டாம நாகராஜுக்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? என்னைய பத்தி என்னடா அடிச்சுக்கிட்டு இருக்க? ஓம் பொண்டாட்டி எனக்கு தான் அப்படிங்கிற கதையை சொல்லி கதை நல்லா இருக்கா இன்னொரு வாட்டி சொல்லட்டுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்த. அப்படி மட்டும் என்ன போய் தப்பா எடுத்துட்டீங்களே.
ரோட்ல போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தான் பொழுது போகலையே, நல்ல ஒரு கதையை சொல்லுங்கன்னு சொன்னேன். கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவரே சொல்லிட்டாரு, நானே படம் எடுக்கலாமா? என்னடி என்ன கேளப்பை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ படம் எடுக்கிறதுக்கு என்ன நல்ல வாம்பா? அட கூறுகட்ட குப்பை, நான் அந்த படத்தை சொல்லல, சினிமா படத்தை சொன்னேன். சினிமா படமா? ஏண்டா கதை சொன்னதே தப்பு, இதுல படம் வேற எடுக்கலாம்னு சொல்லி என் பொண்டாட்டி புத்திய கருத்து வச்சிருக்கியா நீ? உன்னைய வேட்டி இறக்குங்க, கண்ணு கூசுது. நான் வேட்டியை இறக்குவேன், ஏத்துவேன், அவுத்துக்குள்ள போடுவேன். அத பத்தி நீ பேசாத. நல்லா கேட்டுக்க. நீ கதை சொல்றா என்கிட்ட சொல்றா. நல்லா இருந்தா 4 பேர்த்த வசூல் பண்ணி ஊருக்குள்ள நாடகம் போடுவோம். அதை விட்டு படம் எடுக்க போறேன், பிரிண்ட் போட போறேங்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிட்டு நடக்கிறதே வேற ஆகி போகும். டேய் ராசா சின்னதுங்கனால உன்னை லேசா விடுறேன், வெரசா ஓடி போயிரு போ. நாட்டாம இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் பொண்டாட்டி எனக்கு அப்படிங்கிற கதையை நான் படமா எடுக்கல. என் பேரு கதாசிரியர் கந்தஸ் இல்ல. வர்றேங்க. என்னது 2 வர்றேங்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஏண்டி என்ன அனுப்பினால போயிட்டு இருக்க? என்ன கதை நல்லா இருக்கு, நான் படம் எடுக்கணும். நல்ல கதை, நான் படம் எடுத்தேன். உனக்கு அந்த பையனை வச்சு நான் படம் எடுக்கணும். எனக்கு என்னடி குறைச்ச? என்ன வச்சு சொத்தை வைக்கிறேன்? என்ன நான் ஹீரோ, நீ ஹீரோ நடி. நம்ம பாப்பா பகிர்ந்தெடுத்து பிச்சி பூ பச்சைக்கிள்ளி பச்சை மல்ல பக்கத்துல கூட்டிக்கிட்டு ஓடுறான். நாட்டாம கூட்டிக்கிட்டு ஓடுனா என்னடா மூதேவி? எங்கிட்டு போனாலும் பஞ்சாயத்துக்கு தானே வந்தாங்கன்னா என்ன நாட்டாம? யார் யார கூட்டிட்டு ஓடுறா தெரியுமா? யார கூட்டிட்டு போறா? இந்த கதை எழுதுறேன்னு ஒருத்தன் தெரியுமானே, அவன் உங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு இப்படி ஓடுறான். வெரி குட். என்ன சொல்றீங்க? ஏன் பொண்டாட்டியவா? ஆமா. எங்கிட்டு? இந்த பக்கம். எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 5 கிலோமீட்டர் போயிருப்பா. அட சட்டாயா பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓடிட்டானா? அடி பாவி சண்டாளி, துரோகி, பரோபகாரி, கட்டின புருஷன் அசந்த நேரம் பார்த்து கதை சொல்ற எவனோ ஒருத்தன் கூட ஓடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ ஒரு தமிழ் பெண்ணா? நீ ஒரு தமிழ் மகனாயா? உன்னை கட்டிக்கிட்ட காலத்துல இருந்து நான் என்னையா சுகத்தை கண்டேன்? ஆனா ஊனா ஒரு கட்ட பஞ்சாயத்து, பாலா பணம் உன்னோட கட்ட வண்டி. கட்டின பொண்டாட்டிக்கு நீ என்னையா செஞ்சிருக்க? இப்போ என்ன பிரபலப்படுத்துறதுக்குன்னு எனக்காகவே ஒரு ஜீவன் காத்துக்கிட்டு இருக்கு. நாங்க 2 பேரும் சென்னப்பட்டினம் போய் சினிமா படம் எடுத்து டாடா சீராவுல வந்து உனக்கு நாங்க டாடா காட்டுவோம். நீங்க அசஞ்ச வெட்டி விடுவேன். நீ என்னையா என்ன வெட்டுறது? நானே உன்னை வெட்டிக்கிறேன். அடியே வாங்க. நாட்டாமையை மீறிய நாங்கள் இன்னொரு புதிய வார்ப்புகள். அடி பாவி, இங்கதான் படுத்திருக்கா, ஓடல. மாமா மாமா ஏமா மாமா 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 அம்மா அம்மாடி. ஐயோ ஐயோ, தூக்கத்துல கூட மாமா மாமான்னு புலம்புறாளே. இப்படிப்பட்ட பத்திரமாத்து தங்கத்தை அந்த பதவி போய் கூட்டிட்டு ஓடுற மாதிரி கதவு என் பொண்டாட்டி ஓட சொன்னாலும் ஓட மாட்டாளே, ஓட மாட்டாளே, ஓட மாட்டாளே. என்ன மாமா இது? நடுராத்திரி எந்திரிச்சு நெஞ்சிலே அடிச்சுக்கிறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு மகா மட்டமான கனவு ஒண்ணு கண்டுபிட்டேன். என்ன கனவு? உன்னை பத்திதான். இனிமேலு உன்னைய கவனிச்சதுக்கு பின்னாலதான் மத்த வேலையெல்லாம். இன்னையில இருந்து எண்ணி 10 மாசத்துல இந்த வீட்டுல ஒரு அழுகை சத்தம் கேட்கும். அட பாவி, நல்ல காரியம் பேசி சமாதானமாகற நேரத்துல இப்படி நாரத்தனமா பேசுறியா? உன் நாக்க புட்டிங்க அடுப்புல போடா. அட கிறுக்கு போய் கொண்டாட்டி, நான் அதே சொன்னானு இந்த வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் கேட்கும் சொல்ல வந்தேன். இன்னையில இருந்து உங்க பார்வை முழுசு என் மேலதான் இருக்கணும். பார்வை படுறது என்ன? கண்ணு மணி 2 புடிஞ்சு கையில கொடுத்துட்டு போயிருந்தேன்.